இப்பலாம் வந்து ஹீரோயின்ஸ் வந்து நிறைய பேர் புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியிலயும் சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலயும் சரி, நிறைய பேர் வந்து தமிழ்லயும் நடிச்சு போறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. சரி. அவங்க வந்து வெப்பம், 180 இந்த படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. அழகா இருப்பாங்க தெரியுமா? கியூட்டா இருப்பாங்க. அவங்க பேர் தெரியல, ஆனா அழகா இருப்பாங்க. குட்டியா அழகா இருப்பாங்க இல்லையா? அவங்க பேர் வந்து நித்யா மேனன். ஓகேவா? அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்ல அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து நாட்டி தரல. பட் அவங்க மலையாளத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய ஹீரோயினா. ஓகேவா? லீட்ல இருக்க ஒரு ஹீரோயினா. அப்படியா? ஆமா. அவங்க வந்து இந்த தமிழ்ல இந்த பிலிம்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அண்ட் தமிழ்ல வந்து அவங்களுக்கு ஓகே இவங்க வந்து நித்யா மேனன் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்களேப்பா அப்படின்னு பேசக்கூடிய பெயர் வாங்கி கொடுத்த படம் என்னன்னா மாலினி 22 பாளையம் கோட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஒரு ஸ்ரீபிரியா மேம் தானே டைரக்ஷன் பண்ணாங்க. கரெக்ட். ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி. சோ அந்த பிலிம்ல வந்துட்டு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தமிழ்ல அவங்களுக்கு படமே இல்ல. சோ படமும் வரல இல்லையா? சோ அதுக்கப்புறம் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா தமிழ்ல வந்து அவங்களுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாம். சரியா? சோ அதனால இப்ப வந்து சேரன் சாரோட படம் ஒண்ணுத்துல வந்து போயிட்டு இருக்கு. ஜேகே என்னும் நண்பனின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஓகேவா? அந்த படத்துல போயிட்டு இருக்கு. அண்ட் தமிழ்ல வந்து இன்னும் 2 படம் கமிட் ஆயிருக்காங்களாம். பாத்துக்கோ. கங்கா 3 அண்ட் இன்னொரு படம் ஒண்ணு கமிட் ஆயிருக்காங்களா. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து எனக்கு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், மணிரத்னம் படத்துல வந்து நடிக்கணும் அப்படிங்கறது என்னோட வாழ்நாள் கனவு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நீ வந்து ஒரு சிங்கர்கிட்ட போய் கேட்டுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில பாடணும், இல்ல இளையராஜாவோட இசையில பாடணும். சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு கனவா மணிரத்னம் சாரோட படத்துல எப்படியாவது நடிச்சிரணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த கனவு இப்ப நிறைவேறி இருக்கான் பாத்துக்கோ. அப்படியா? என்ன படம்? மணிரத்னம் சார் வந்துட்டு இப்ப ஒரு படம் எடுக்க போறாராம் தமிழ்ல. சோ மேபி வந்து அது மௌனராகம் பார்ட் 2 கூட இருக்கலாம் இல்லையா? சோ இப்ப வந்து அவங்க கமிட் ஆயிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம மணிரத்னம் சார் பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிற்பி மாதிரி. சோ படத்துல ஃப்ரேமா செதுக்குவாங்க. அவங்களோட படத்துல நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்களாம். சூப்பர்.